Hello everyone, this is Parthiban. Welcome to SAP Views. இப்போ நீட் 2024 ஆன்லைன் அப்ளிகேஷனில் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் சார். என்னுடைய அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா இல்லையா, இல்லை நான் பண்ண மிஸ்டேக்ஸை நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாங்களா, கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுமா, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, கவலையாக இருக்குது, என்னால் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு ரிப்பீட்டடாக கேட்டிருந்தவங்களுக்கு இந்த வீடியோ மிக மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். ஓகேங்களா? கரெக்ஷன் விண்டோ ஓப்பனை பற்றியும் அதில் எந்த மாதிரியான கரெக்ஷன்ஸை நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக வித் ப்ரூஃபோடு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கான மகிழ்ச்சியான செய்தி காத்து கொண்டு இருக்கிறது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நீட் 2024 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆன டேட்டிலிருந்து நீங்கள் கவுன்சிலிங் எல்லாம் முடிச்சு, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் எல்லா ரவுண்டும், அதில் எவ்வளோ ரவுண்டு பாசிபிளோ எல்லா ரவுண்ட்ஸும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு நீங்கள் எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு நாளில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அதன் பிறகு உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிற லாஸ்ட் டேட் வரைக்கும் உங்களுக்கான கம்ப்ளீட் கைடன்ஸ் நம்ம த்ரூ பெய்டு சர்வீஸில் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சர்வீஸையும் உங்களுக்கான கைடன்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் எனக்கு கவுன்சிலிங்கில் 6 அப்ளிகேஷன் போடும்போது எனக்கு 1 or 2 டவுட்ஸ் மட்டும் இருக்குது, அந்த டவுட்ஸை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரியான சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் அதில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இப்போது எனக்கு நீட் 2024 அப்ளிகேஷன் நான் போடும்போது எனக்கு த்ரூ ஜூமில் இல்லைன்னா த்ரூ வாட்ஸ்அப் காலில் எனக்கு அப்ளிகேஷன் போடும்போது எனக்கு கைட் பண்ணுங்கள், நானே அப்ளை பண்ணிக்கிறேன், நீங்கள் எனக்கு அதுக்கான கைடன்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னாலும், இல்லை ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ கேண்டிடேட்டுக்கு பதிலாக நான் எல்லா பர்டிகுலர்ஸையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன், வாட்ஸ்அப்லேயோ ஆர் மெயில்லையோ ஷேர் பண்ணிடுறேன், நீங்கள் எனக்கு அப்ளிகேஷன் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியான சர்வீசஸும் கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் கொடுக்குற எந்த தகவலும் பகிரப்படாது. அது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தோட கொடுத்துட்டு நீட் 2024 ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க அந்த மெட்டீரியல்ஸை வாங்கி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அதிக மதிப்பெண் பெறலாம் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் சொல்லிவிட்டு நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது அந்த ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நீட் 2024 மிஸ்டேக் பண்ணவங்க எந்த மாதிரியான கரெக்ஷன்ஸ் எல்லாம் செஞ்சுக்கலாம், எப்போ செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் இது. இது லாஸ்ட் இயர்னுடைய என்டிஏ ரிலீஸ் பண்ண பப்ளிக் நோட்டீஸ். ஓகேங்களா? இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் பென் ட்ரைவில் போட்டிருந்தோம். இப்போ மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் திரும்ப திரும்ப இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன், என்ன மாதிரியான கரெக்ஷன்ஸ் எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்குறதுனால இதை எடுத்து ஒரு வீடியோவாகவே போட்டலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கிறோம். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். உங்களுக்கான பதில், உங்களுக்கான சந்தேகங்கள் இதில் இருக்குது. சந்தேகத்தை நீங்கள் கிளியர் பண்ணிக்கிறதுக்கு ஆன்சர் இங்கே இருக்குது. சரி, இப்போது இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 8th April 2023. லாஸ்ட் இயர்னுடைய ஷெட்யூலெல்லாம் 1 by 1 பார்த்துட்டேன் நான். 7th March 2023 என்ன பண்ணுறாங்க, நீட் 2023க்கான நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகுது. சாரி, 6th March 2023 நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆச்சு. 7th April 2023 லாஸ்ட் டேட் டு சப்மிட் த ஆன்லைன் அப்ளிகேஷன். அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா 11:50 PM வரைக்கும், இது வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் நீட் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம்ங்கிற ஆப்ஷன் கொடுத்தாங்க. அப்போது 7ஆம் தேதி லாஸ்ட் டேட் அப்படின்னா நேராக என்ன பண்ணிட்டாங்க, 8th April 2023 கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணாங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? சரி, இப்போது இந்த கரெக்ஷன் விண்டோவில் என்ன மாதிரி கரெக்ஷன்ஸ் எல்லாம் செஞ்சுக்கலாம்,
அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ லாஸ்ட் இயர் ப்ராஸ்பெக்டஸ்லையும் இப்போ 2024 ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்த மாதிரியே கேண்டிடேட் வந்து அவங்களுடைய பர்டிகுலர்ஸ் எல்லாம் ஃபில்லப் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்கள். அதில் ஏதாவது பிழைகள் இருந்துச்சு அப்படின்னா கரெக்ஷன் ஆப்ஷன் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத வந்து ஒரு சேஃபர் பர்பஸுக்காக கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த வருஷம் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 164வது பக்கம் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் பேஜ் நம்பர் 164 கரெக்ஷன் ஆப்ஷன் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பயப்பட வேண்டியதில்லை. இன்னொரு தடவை நீங்கள் போயிட்டு இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. பேஜ் நம்பர் 164 இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் 2024 கரெக்ஷன் செஞ்சுக்கலாம், கரெக்ஷன் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போது கரெக்ஷன் இன் பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட் யூஜி 2023. இப்போ வந்து இது வந்து போன வருஷத்தினுடைய இதுதான். போன வருஷம் 7th May 2023 2 PM to 5:20 PM வரைக்கும் எக்ஸாம் நடந்தது. 499 சிட்டிஸில் பேப்பர் பென் மோடில் ஆஃப்லைனில் எக்ஸாம் நடந்துச்சு. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இப்போது போன வருஷம் பாருங்கள், நீட் யூஜி 2023 8th April to 10th April 2023 வரைக்கும். அப்போ 8, 9, 10 3 days வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க. அதில் நீங்கள் எந்த மாதிரியான ஃபீல்ட்ஸ் ஆஃப் கரெக்ஷன் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அனெக்சர் 1 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த அனெக்சர் 1 என்னங்க சார் அப்படின்னா, நீங்கள் வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதையும் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு 9th March 2024 லாஸ்ட் டேட் டு சப்மிட் யுவர் அப்ளிகேஷன். நம்ம ப்ரீவியஸ் வீடியோலையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம், தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். 9/3/2024 பிறகு உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10th April பிறகு இல்லைன்னா 9th April பிறகு நம்மளுக்கு எந்த டேட்டில் வேணாலும் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகலாம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் போயிட்டு உங்களுடைய கரெக்ஷன்ஸ் என்னென்ன உண்டோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது இந்த பப்ளிக் நோட்டிஃபிகேஷன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? சரி, இப்போது ஒருவேளை பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸு அவங்களுடைய சப்கேட்டகரியோ இல்லைன்னா வந்து அவங்க ஃபீஸ் கட்டும்போது தவறுதலாக கேட்டகரி மாற்றி அதுக்கான அமௌண்ட்டு எனக்கு கம்மியாக காமிச்சதுங்க சார். ஓகேங்களா? தட் மீன்ஸ் பிடபிள்யூடி இடபிள்யூஎஸ்ன்னு எனக்கு காமிச்சிருச்சு, நான் போட்டுட்டேன், அதனால் எனக்கு வந்து அமௌண்ட் கம்மியாக காமிச்சது, அந்த அமௌண்ட்டை கட்டிட்டேன். ஆனால் நான் வந்து ஆக்சுவலாக பிடபிள்யூடி ஜென்ரலில் வர்றேன். ஸோ எனக்கான அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும்தான் சொல்கிறேன், கரெக்டான அமௌண்ட் என்னென்னு நான் இப்போ ரெஃபர் பண்ணல. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான பிழைகள் செஞ்ச எக்ஸாம்பிள் இருக்கக்கூடிய மாணவியர்கள் இருந்தாங்கன்னா அவங்க போயிட்டு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ், அதே போல் இமெயில் போடுங்க, தப்பு பண்ணவங்க இமெயில் போடுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மெயில் ஐடியும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ டைரெக்டாக மெயின் மேட்ருக்கு வந்துடலாம். நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நிறைய மிஸ்டேக்கு இருக்குது, அந்த மிஸ்டேக்குக்கெல்லாம் எனக்கு அலௌடா, என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த அனெக்சரில் கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேட்குற கொரிஸ், ஓகேங்களா, மெயில் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மெயில் பண்ணிங்கன்னா உங்களுடைய கொரிஸை நீங்கள் போடுங்க, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை ரெஃபரன்ஸாக கொடுங்க. என்டிஏனுடைய அஃபீஷியல் மெயில் ஐடிக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், ஓகேங்களா, ஐ மேடு மிஸ்டேக் இன் ஆதார், இல்லைன்னா இன் மை 10th மார்க் ஷீட், இல்லைன்னா இன் மை டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு மென்ஷன் பண்ணி போடுங்க அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோலெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால் அந்த மாதிரி வந்த மெயிலுக்கெல்லாம் இவங்க கொரிஸ் என்ன, அதுக்கான ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ கரெக்ஷன் விண்டோ அவங்க ஓப்பன் பண்ணட்டும் பண்ணாமல் இருக்கட்டும், ஓகேங்களா. இருந்தாலும் மிஸ்டேக் பண்ணவங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, இமீடியட்டாக இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் என்டிஏ ரிலீஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் புல்லட்டினுடைய கடைசி அட்டை பக்கத்தில், ஓகேங்களா, கவர் பேஜில் உங்களுக்கு
டோல் ஃப்ரீ நம்பர் அண்டு ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்குது. ஹெல்ப்லைன் நம்பர் அண்டு இமெயில் ஐடி இருக்குது. அங்கே போய்ட்டு உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை போட்டுட்டு நீங்கள் எந்த மாதிரி தவறுகள் செஞ்சீங்களோ இம்மிடியேட்டாக ஒரு மெயில் அனுப்புங்க. ஓகேங்களா? அப்போது அந்த மெயிலையெல்லாம் எடுத்து இவங்க எதுக்கெல்லாம் அக்செப்டபிள், எதையெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்ய முடியாதுங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், உங்களுடைய மொபைல் நம்பர் தப்பாக போட்டீங்க, இமெயில் அட்ரஸ் தப்பாக போட்டீங்க, பர்மனண்ட் அட்ரஸ் அண்டு ப்ரெசன்ட் அட்ரஸ் இதில் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னா நோ, அது செய்ய முடியாது. இப்போ இந்த இடத்துல இன்னொரு நம்ம கிளாரிஃபிகேஷனையும் கொடுக்குறோம். மொபைல் நம்பரை தப்பாக போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபியே ஜென்ரேட் ஆகாது இல்லைங்களா? இமெயில் அட்ரஸையும் வெரிஃபிகேஷன் பார்க்குறாங்க அங்கே. ஏன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் இமெயில் ஐடிக்கு தான் அனுப்புகிறாங்க இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் கன்ஃபார்ம் இமெயில் ஐடி, கன்ஃபார்ம் யுவர் மொபைல் நம்பர் அதெல்லாம் செக் பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு இந்த 2 இடத்துல மிஸ்டேக் வரக்கு வாய்ப்பில்லை. பர்மனண்ட் அட்ரஸையும் ப்ரெசன்ட் அட்ரஸையும் தப்பாக போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை மாற்ற முடியாது. கேண்டிடேட்னுடைய நேம் மாற்ற முடியாது. டேட் ஆஃப் பர்த் அண்டு ஜெண்டர் மாற்ற முடியாது. நோ. இதெல்லாமே 2023. ஓகேங்களா? உடனே சார் நான் இந்த மிஸ்டேக் தான் சார் பண்ணிட்டேன், அப்போ நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இதுதான் வந்து ஃபைனல் அப்படிங்கிறது இல்லை. ஓகேங்களா? உங்களுடைய கொரிஸ் அதிகமாக போக போக, உங்களுடைய மெயில் அதிகமாக போக போக ஒருவேளை அதுக்கு இந்த வருஷம் வாய்ப்பு கொடுத்தாலும் கொடுக்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். உடனே 2023 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க சார், அதனால் இந்த வருஷமும் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னா we have to wait and watch. சரிங்களா? அடுத்தது ஃபாதர்ஸ் அண்டு மதர்ஸ் நேமில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதில் யாராவது ஒருத்தர் தான் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். a candidate can change either father's name or mother's name அப்படின்னு 2023 சொல்லியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ 2024 எனக்கு 2மே செய்யணும் சார் அப்படின்னா நீங்கள் மெயிலை போடணும். அது வந்து நீங்கள் தான் செய்யணும். அடுத்தது கேட்டகிரி கேன் சேஞ்ச் கேட்டகிரி அண்ட் அப்லோடு இது வந்து இந்த வருஷம் அப்லோட் பண்ண சொல்ல. அப்போ இந்த கடைசி லைனை எடுத்துடலாம். இதுக்கு தான் சொன்னேன் 2023லையும் 2024லையுமே மாற்றம் இருக்கலாம். இப்போது இந்த அப்லோட் ஆப்ஷன் நம்மளுக்கு வராது. கேட்டகிரியில் நான் தவறுதலாக ஓபிசி இடபிள்யூஎஸ் அப்படின்னு போட்டேன், ஆனால் நான் வந்து ஓபிசி ஜென்ரலில் தான் வர்றேன் அப்படின்னா அதை மாற்றிக்கலாம். சப் கேட்டகரியை மாற்றிக்கலாம். தெரியாமல் நான் ஜென்ரல்னு போட்டேன், இப்போ நான் ஓபிசின்னு மாற்றிக்கலாமா? இல்லை ஓபிசி இடபிள்யூஎஸ்ன்னு நான் போட்டேன், எனக்கு நான் ஜென்ரல்னு மாற்றிக்கலாமா? இல்லை எஸ்சிக்கு பதிலாக எஸ்டின்னு போட்டேன், மாற்றிக்கலாமா? அப்படின்னா அதெல்லாம் 2023 அலோவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்கள் சப் கேட்டகரி. இதை தான் சொன்னேன். சப் கேட்டகரி அப்படின்னா பிடபிள்யூடி ஜென்ரலில் வரீங்களா, பிடபிள்யூடி இடபிள்யூஎஸில் வரீங்களா? அப்போ நீங்கள் வந்து எந்த இடத்துல ஏதாவது சப் கேட்டகரியில் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா தட் இஸ் அப்ளிகபிள். அதை வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஓகேங்களா? சிட்டி அண்டு மீடியம் இது வந்து போன வருஷம் அலோவ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது குவாலிஃபிகேஷன் இன்க்ளூடிங் பாசிங் இயர் கிளாஸ் 10 அண்டு கிளாஸ் 12. நான் வந்து தவறுதலாக 10th பாஸ் பண்ண வருஷத்தை தப்பு பண்ணிட்டேன், 12th தப்பு பண்ணேன், மிஸ்டேக்கில் பண்ணிட்டேன், 12th ஸ்டாண்டர்டில் பாசிங் இயரில் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேண்டிடேட்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம். A candidate can change either candidate's name or father's name or mother's name, any one only. அப்போது 3 இடத்துலையுமே தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் தான் பண்ண முடியும் அப்படின்னு 2023 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒன்று உங்கள் பேரை மாற்றிக்கலாம், ஆர் அப்பா பேரை மாற்றிக்கலாம், ஆர் அம்மா பேரில் பிழை இருந்தால் மாற்றிக்கொள்ளலாம். ஓகேங்களா? இது எல்லாமே 2023 ரெஃபரன்ஸ். கேட்டகிரி இதில் வந்து கேண்டிடேட் கேன் சேஞ்ச் கேட்டகிரி அண்டு அப்லோடு கேட்டகிரி சர்டிஃபிகேட். இப்போ அப்லோடு நம்ம பண்ணல இல்லைங்களா? அதனால் என்ன பண்ணிக்கலாம், கேட்டகிரியில் மாற்றம் பண்ணிக்கலாம். ஆதார் வந்து ஆதார் வெரிஃபிகேஷன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஓடிபி வரும். ஆதாரே நம்ம வெரிஃபை பண்ணல, நான் வந்து வேறு டாக்குமெண்ட்டை வச்சு செஞ்சேன் அப்படின்னா அதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம 2024 இதே மாதிரி கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆனோன்னு தான் பார்க்கணும். ஓகேங்களா? சப்கேட்டகரி பிடபிள்யூடி கேண்டிடேட் கேன் சேஞ்ச் சப்கேட்டகரி பிடபிள்யூடி அண்ட் அப்லோடு இது அப்லோடு ஆப்ஷன் இந்த வருஷம் இல்லை.
பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? டேட் ஆஃப் பர்த்து இப்போ இது யாருக்கு? வெரிஃபை பண்ண கேண்டிடேட்டுக்கு. அப்போ 2ஆக பிரிச்சிருக்காங்க பாருங்கள். ஆதார் நாட் வெரிஃபைடு கேண்டிடேட். ஆதாரை வந்து வெரிஃபை பண்ணவே இல்லை. ஆதாருக்கு பதிலாக நான் வேறு ஒன்று கொடுத்து இப்போ பண்ணேன். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதாவது நான் வந்து பேங்க் பாஸ்புக்கை ஐடென்டிஃபிகேஷனாக வச்சு அப்ளை பண்ணியிருந்தேன். இப்போ எனக்கு ஆதார் கிடச்சிருச்சு. இப்போது என்னோடய ஆதாரை நான் வந்து ஐடி ப்ரூஃபாக கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். நான் வந்து என்னுடைய ஆதார் கார்டு இன்னமும் வெரிஃபை ஆகலை அப்படின்றவங்களுக்கு இந்த திருத்தங்களெல்லாம் செஞ்சுக்கலாம். ஒன்று உங்களுடைய பேர், இல்லைன்னா அப்பாவோட பேர், இல்லைன்னா அம்மாவோட பேர். கேட்டகரியில் மாற்றம் பண்ணிக்கலாம். பிடபிள்யூடி கேண்டிடேட் நாட் வெரிஃபைடு கேண்டிடேட்டாக இருந்துச்சு அப்படின்னா சப் கேட்டகரியில் மாற்றம் செஞ்சு கொள்ளலாம். டேட் ஆஃப் பர்த் அண்டு ஜெண்டர் அதில் மாற்றம் செய்து கொள்ளலாம். இது யாருக்கு பொருந்தும்? ஆதார் நாட் வெரிஃபைடு கேண்டிடேட்டுக்கு. ஓகேங்களா? குவாலிஃபிகேஷனில் பாசிங் இயர் 10 and 12 வருஷத்தை மாற்றிக்கொள்ளலாம். அப்போது 3 கொடுத்துருக்காங்க, 3 கொரிஸ் கொடுத்துருக்காங்க. ஆதார் வெரிஃபைடு கேண்டிடேட்டாக இருந்தால் இந்த திருத்தங்களெல்லாம் அலௌடு. ஓகேங்களா? உங்களுடைய ஆதார் வந்து வெரிஃபை பண்ணியாச்சுன்னா நீங்கள் வந்து கேண்டிடேட் கேன் சேஞ்ச் அப்பா பேர் இல்லைன்னா அம்மா பேர் மாற்றிக்கலாம். கேட்டகரியில் கேண்டிடேட் கேன் சேஞ்ச் கேட்டகரி அண்டு சப் கேட்டகரி. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கும் அதே தான். அதே போல் சிட்டி அண்டு மீடியம் மாற்றிக்கொள்ளலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாசிங் இயர் மாற்றிக்கொள்ளலாம். ஆதாரை வந்து நாட் வெரிஃபைடு. இப்போ நாட் வெரிஃபைடு அப்படிங்கிறது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணேன், இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்குது இல்லைங்களா, என்கிட்ட ஆதார் கார்டு இல்லை, நான் திருத்தம் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறேன், என்னோடய ஆதார் கார்டை நான் மாற்றம் பண்ணணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? ஆனால் நான் ஆதார் கார்டை வச்சு அப்ளிகேஷன் போடலை. அதுக்கு பதிலாக நான் என்னோடய பாஸ்போர்ட்டை வச்சு பாஸ்போர்ட் ஐடியை கொடுத்து அப்ளை பண்ணிட்டேன். இல்லைன்னா என்னோடய பேங்க் பாஸ்புக்கை வச்சு அப்ளை பண்ணேன். இல்லைன்னா என்னோடய 12th மார்க் ஷீட்டை வச்சு அப்ளை பண்ணேன். இப்போது என்கிட்ட ஆதார் கார்டு இருக்குது. ஆதார் கார்டில் நான் கரெக்ஷன் அப்ளை பண்ணியிருந்தேன், அது வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஆதார் நாட் வெரிஃபைடு கேண்டிடேட் லிஸ்ட்டில் நீங்கள் வரீங்க. ஓகேங்களா? ஆதாரை நீங்கள் வந்து கொடுத்தீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஐடியை இப்போ கொடுத்து உங்களுடைய ஐடி நம்பரை கொடுத்து நீங்கள் இந்த மாற்றங்களெல்லாம் பண்ணிக்கலாம். ஒன்று உங்களுடைய பெயர் மாற்றம் பண்ணலாம், இல்லை உங்கள் அப்பாவோட பேரில் மாற்றம் பண்ணலாம், இல்லைன்னா உங்கள் அம்மாவோட பேரில் மாற்றம் பண்ணலாம். கேட்டகரிஸில் கேன் சேஞ்ச் கேட்டகரி அப்லோடு வராதுன்னு சொல்லிட்டேன். சப் கேட்டகரியில் பிடபிள்யூடியில் மாற்றம் பண்ணலாம், டேட் ஆஃப் பர்த்தில் மாற்றம் பண்ணலாம், சிட்டி அண்ட் மீடியமில் மாற்றம் பண்ணலாம். அதே போல் 10th 12th பாசிங் இயரில் மாற்றம் பண்ணலாம். வேணுன்னா இந்த பேஜை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து 2023 நடந்தது. 2024 கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும் அப்படின்னு 100% சொல்ல மாட்டேன், இது டிஸ்க்ளைமராக எடுத்துக்குங்க. 99.9% கண்டிப்பாக ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற ப்ரூஃப் நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். ஓகேங்களா? பொறுத்திருந்து என்ன கரெக்ஷனுக்கெல்லாம் அலோவ் பண்ணுறாங்களோ அந்த கரெக்ஷனை நீங்கள் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day.